ஜெய்வராயின் அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம். ஆஷாட நவராத்திரி பெருவிழா மேச்சேரி சுயம்பு வராகியம்மன் கோவில். நமது ஆலயத்தில் அமாவாசைக்கு நிறைய பேர் எண்ணிலடங்காத பக்தர்கள் மாலை அணிவிச்சு அம்மாவினுடைய நவராத்திரி விரதத்தை நோன்பை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தடையில்லாமல் கண்டிப்பாக எல்லாரும் இந்த நோன்பை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்யப்படணும், வெண்பட்டு தரிசனத்தை காணணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க. காலையில் எழுந்து நம்ம எப்பவும் போல் குளிச்சுட்டு அம்பாளை நினச்சி தீபம் ஏற்றி ஒரு கப்பில் அரிசி கொட்டி தேங்காய் மஞ்சள் நல்ல நிறக்கு மஞ்சள் பூசி 9 வகையான பொட்டு வச்சு பூஜித்து சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய் போட்டு ஜெய்வராகி ஜெய்வராகின்னு 12 முறை இல்லைன்னா 21 முறை நம்மளுடைய பிரார்த்தனை செஞ்சு தேங்காய்க்கு அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்தது படைக்கப்படக்கூடிய பழம், ஏதாவது ஒரு பழத்தை வச்சு அம்மாவுக்கு ஆவாகனம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவும் நம்ம வச்சுக்கலாம். நைவேத்தியங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், பாயாசம் பால் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையான கனியை படைத்து பூஜிக்கப்பட வேண்டும், அந்த கனியை உட்கொள்ள வேண்டும் தான் அம்மா சொன்னாங்க. மதியம் தயிர் சேர்த்தக்கூடியவர்கள் கம்பல்சரி, உப்பு சேர்த்த வேண்டாம். அதே போல் சாயந்தரம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஃபுட்டில் நீங்கள் கம்பல்சரி பூண்டு 99% விஷயத்திற்கு பூண்டை நீங்கள் தவிர்த்துருங்க. அப்படி தான் இந்த பூஜை மேற்கொள்ளணும். வெறுந்தரையில் படுக்கணுமான்னு கேட்குறீங்க. பூஜையும் பக்தியும் தன்னை சரணாகதி அடைவதும் முழு மனதோடு முழு நிலையோடு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் நமக்கு உண்டு. அதாவது பெட்டு மேலே படுத்த தண்டிச்சிருமா, செப்பல் போட்டால் தண்டிச்சிருமா, சூழலற்று இருந்தால் தண்டிச்சிடுமான கடவுள் தண்டிக்காது. தன்னுடைய கர்மா இன்னும் அதிகமான பிரச்சனைகளை நமக்கு சேர்ந்து கொடுத்து நம்மளை துன்புறுத்தக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அதாவது கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் சீக்கிரம் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம நல்லா படிக்கணும், அந்த படிப்பில் நம்ம முன்னேறணும். அப்போ நல்லா படித்தா நமக்கு ரிசல்ட் நல்லபடியாக வரும். அதுபோல தான் அம்மாவினுடைய நோன்பும். நம்ம நல்லபடியாக நோன்பை ரொம்ப விரதத்துடன் ரொம்ப பக்தியுடன் அந்த விரத நோன்பதை நம்ம கடைபிடிச்சு கட்டுப்பாடுடன் கடைபிடிச்சோமா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எண்ணிலடங்காத அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்படின்றது தான் இந்த நோன்பினுடைய உபதேசமே. உலகமெல்லாம் இருக்கக்கூடிய சேஸ்திரங்களில் ஒவ்வொரு வகையான வழிபாடுகளும் நிறைய முறைகளும் இருக்குது. நல்லபடியாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமது ஆலயத்தில் அம்பாள் சுயம்பாக இருந்து இன்னைக்கு இத்தனை வருட காலத்தில் மடிமாலையை தன் பக்தர்களுக்காக தானே சுமந்தாள். எண்ணிலடங்காத பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்து அம்மா என்கின்ற நாமம் முழக்கமிட்டு, ஜெய்வராகி என்கின்ற நாமம் முழக்கமிட்டு மடிமாலையை சுமந்து இன்று வெண்பட்டு தரிசனம் பார்த்த எத்தனாயிரம் குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்வில் வெளிச்சங்கள் கிடைத்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுவே கோடான கோடி புண்ணியம் தான் இந்த அம்மாவினுடைய அதிசயம். அதாவது இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் 5 நாள் விரதம் மேற்கொள்ளலாம். இந்த 5 நாள் விரதம் எப்படின்னா, வருகின்ற சனிக்கிழமை மாலை நம்ம கோவிலில் பஞ்சமி பூஜை, வளர்பிறை பஞ்சமி பூஜை. இந்த வளர்பிறை பஞ்சமி பூஜை முடியறதுக்கு 12 to 1 மணி ஆகிடும். விடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த 5 நாள் கணக்கு வரும். அந்த 5 நாள் கணக்கு வரைங்க ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் 1 மணிக்கு இல்லை 2 மணிக்கு மாலை இங்கே அணிவிச்சிக்கலாம். அணிந்து எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். இல்லை அப்படின்றவங்க நீங்கள் கம்பல்சரி கொரியர் போட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிங்க. இந்த 5 நாள் விரதமும் அதே போல தான் இருக்கணும். அதாவது எதற்காக இருக்கணும் அப்படின்னு என்றால், குழந்தை நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியர்களும் மற்றும் தீராத நோய்க்கு மருத்துவம் கிடைக்காமல் தவிக்கின்றவர்களும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவரும் மற்றும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருப்பவர்களும் மற்றும் உடல் கணையம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பவர்கள் 5 நாள் விரதம் மேற்கொண்டு அம்மாவினுடைய 27 புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய தீர்த்தத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு, அந்த அபிஷேக தீர்த்தத்தை தான் மடிமலை சுமந்தவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தீராத நோய் தீர்வதற்கு உண்டான வழி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைய தினம் உடலால் உபாதைகள், மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு உபாதை ஏற்பட்டு வழி தெரியாமல் எத்தனையோ விஷயத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சு காசு நிறைய செலவு பண்ணியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு தீச்சட்டி எடுங்க. 5 நாள் விரதம் மேற்கொண்டு தீச்சட்டி எடுப்பவருக்கு தீராத நோய் தீர்ந்து தீய சக்திகள் தன்னை விட்டு விலகுவதற்கு அன்னை மகா தண்டினியாக அவதாரம் செய்வாள் அன்றைய தினம். அப்படின்றது தான் அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம். 5 நாள் விரதம் மேற்கொள்பவர்கள், 3 நாள் விரதம் மேற்கொள்பவர்கள் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்லுவேன், கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு மண் சார்ந்த விஷயம் மற்றும் வீடு இல்லாமல் அற்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே 5 நாள் இல்லைன்னா 3 நாளுமே சமைக்கலாம். 3 நாள் விரதம் இருந்து அம்பாவிற்கு பாலாபிஷேகம் செய்யப்படுங்க. பாலாபிஷேகம் செய்து அந்த விரதத்தை பரிபூர்ணமாக முக்தியடைய செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்க. கண்டிப்பாக வருடம் வருவதற்குள் வீடும் தீராத கடன், எவ்வளவு கடன் இருந்தாலும் தீரும். சில உபதேசங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா,
நம்ம மனசில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்து நம்மளால் கொண்டு போக முடியல. இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமான்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது எது எங்கே நடந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அம்பாள் இங்கே உண்மையாக இருக்காங்க. இங்கே யார் உண்மையாக இருக்காங்கன்றது நமக்கு இல்லை, யார் எப்படி இருக்காங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. யார் எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு உண்டான தண்டனையும் பாவமும் உண்டு. அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் உண்டு தான். ஆனால் அந்த ஆற்றல் என்பது, அம்பாள் எழுந்தது என்பது ஒரு காலமும் பொய்யா போகாது. ஏன்னா அம்பாள் இங்கே சுயமாக எழுந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து சதாகாலமும் அவன் நாமத்தை, அவன் திருவடியை பூஜிப்பவரை ஒருபோதும் அந்த தாய் கைவிட்டது கிடையாது. அம்மா அம்மாவாக தான் இருக்காங்க, அம்மா எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் எதுவும் பெருசாக எடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல. இந்த மடிமலை அம்பாள் உபதேசம் செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கப்படக்கூடிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தீர்ந்து, இந்த ஆலயத்தை இவ்வளோ பெரிய நிர்வாகப்படுத்துறதுக்கு அம்பா எனக்கு ஏதுவாக இருந்து, யாராக இருந்தாலும் மடிமலை சுமக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, மடிமலை சுமருங்க, சுமந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மடிமலைன்றாங்க என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கே இந்த கேள்வி என்னன்னே தெரியாமல் புரியாமல் நின்றுட்டு இருக்கீங்க. எவ்வளவோ கஷ்டத்தில் வந்து என்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் பேச முடியல. ஏன் பேச முடியல அப்படின்றதுனா, எனக்கு இங்கே சரியான சூழல் அமையல. ஏன்னா எல்லாவும் ஆனவள் திரகம்பரி உள்ள அமர்ந்துட்டு இருக்காங்க, அம்மா அமர்ந்துட்டு இருக்காங்க. அம்மா எல்லாவும் பார்த்துக்குவாங்க. அம்மா தான் சில வழிகாட்டுதல் பேரில் வந்து சில விஷயங்கள் உபசரிக்கிறாங்க. அப்படி உபசரிக்கும் பொழுது நீங்கள் மடிமாலை சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் குழப்பப்படாமல் தெளிவாக மடிமாலை சுமந்துவாங்க. மடிமாலை சுமக்கக்கூடியவர்களுக்கு தடைகள் ஏற்படும். கண்டிப்பாக ரிலேட்டட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு வயதானவர்கள் இறக்கக்கூடியது நேரிடும். திடீர்னு வந்து உங்களுக்கு டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும், பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். திடீர்னு வந்து எங்கேயோ போய் சூழ்நிலையில் மாட்டக்கூடிய சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையும், குடும்பத்தில் ஏதாவது சின்ன சலசலப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனையும், ஏதோ திருமணம் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு சின்ன மனசங்கட்டங்கள், கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னா, இது அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நோம்பினுடைய பெரிய விரதம். இது வந்து அன்னை அவளுடைய சரணாகதி அடைந்து ஒரு ஜென்மத்தினுடைய பாவத்தையே மோட்சம் செய்யக்கூடிய விஷயம். அப்படிங்கும் பொழுது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மனக்குழப்பங்கள் கொடுக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, நான் அம்பாள் மேல் ஆணையை சொல்லுவேன், மடிமாலை சுமக்கக்கூடிய நமது ஆலயத்தினுடைய பக்தர்கள், வாராகியினுடைய பக்தர்கள் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் நான் தான் சொல்லுவேன், அம்மாவனுடைய பக்தர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், அம்பாள் உண்மை தானே. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாள் உண்மை தானே, உங்களுக்கு உபதேசிக்க பண்ணிக்கிற அம்பாள் உண்மை தானே, நீங்கள் போய் கும்பிட்ற அம்பாள் உண்மை தானே. அப்போ இங்கே இத்தனாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களினுடைய பக்தியும் இங்கே நடக்கக்கூடிய பூஜையும் எப்படி உண்மை இல்லாமல் போகும், எப்படி விமர்சனம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வீட்டில் கொளுத்தக்கூடிய கற்பூரம் எப்படி தீபத்தினுடைய சுடரினுடைய அனல் எவ்வளோ உண்மையோ அதுபோல் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் உண்மையாக தான் பாவிக்கின்றாங்க. அப்போ உலக வராகிய பக்தர்கள் எல்லாருக்குமே நான் தான் சொல்லுவேன், எனக்கு தெரியல, எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வழிகாட்டுதல் பேர் தான் ஒவ்வொன்று நடக்குது. ஒரு இடத்துல மஞ்சள், ஒரு இடத்துல குங்குமம், ஒரு இடத்துல ஒன்று. அதே போல உலக நன்மைக்காக அம்பாள் அவதரித்து மடிமாலையை உலகத்திற்கு உபதேசம் செய்தார். தன்னை தானே சுமத்தி கொண்டார், தன்னை தானே அர்ப்பணித்தால். எத்தனையோ ஆயிரம் பக்தர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த வாழ்க்கையினுடைய ரகசியங்களை யாரும் சொல்லக்கூடாதுன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திற்கு இது தேவை. அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என்னை நாடி வருபவர்கள் அனைத்தும் இழந்தவன். உன்னை நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னை தேடி வருபவர்கள் அனைத்தும் இழந்தவன், அவனிடம் யாதொன்று யாசகம் பெற்று நீ எப்படி வாழ்வ அப்படின்னாங்க. அதுபோல் இங்கே வரவன் எல்லாம் இழந்தவனால தான் இங்கே வர முடியும். அனைத்தும் இழந்து நிராயுதபாணியாக நின்று வாழ்க்கையின் தடம் தெரியாமல் தன் வாழ்க்கையை புரண்டு அவமானத்தில் அவதிப்படுபவன் தான் இந்த மண்ணிற்கு வருவான், அவனிடம் எது ஒன்றும் கேட்காது அப்படின்னு. ஆனால் வந்து இந்த மடிமாலையை சுமந்து இங்கு மண்ணை மிதித்து விட்டு போய்விட்டால் அவன் வருடன் வருவதற்குள் செல்வந்தனாகவும் செல்வத்தின் அதிபதியாகவும் அரசாலும் யோகக்காரனாகவும் தான் இருப்பார் அப்படின்னு என்பது தான் அம்பாளுடைய வாக்கு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய பக்தர்கள் அரியணை ஏறி அமர்ந்தது உண்மை. ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தவங்க எல்லாமே அந்த ஊரில் கை நீட்டி அடையாளம் சொல்லக்கூடிய பெரிய ராஜ வாழ்க்கையில் அமர்ந்திருந்தனால தான் இந்த மடிமாலை வருடம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் சுமக்கப்படுது. அம்பாள் உபதேசிக்கப்படுறார். இந்த மடிமாலை சுமந்துட்டு இருக்கும் பொழுதே அம்பாள் கனவுல வந்துருவாங்க. கனவுல வந்து அவங்க வாழ்க்கைக்கு உண்டான உபதேச மந்திரத்தை இந்த தாயே உபதேசம் பண்ணுவாள். நான் பண்ணுவேன்னு நான் சொல்லலை, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல. அம்பாள் கனவுல போய் மடிமாலை நெய்மனிஷ்டியோட சுமக்கின்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே அவள் ஒரு நாமத்தை உச்சரிப்பாள். அந்த நாமத்தை அவள் சொல்லும் பொழுது தீராத நோய் தீரும், தீராத கடன் தீரும், மனக்கவலை தீரும், கணவன் ஒற்றுமை இல்லாமல் இருப்பவர்கள் ஒற்றுமையாகும், ஏதோ வழி தெரியாமல் சிக்கி தவிப்பவர்களுக்கு எல்லாமே வாழ்க்கை மாறும் என்பதுதான் உண்மையான உபதேசம். ஆனால் வெண்பட்டு தரிசனம் ஆஷாட நவராத்திரியில 22ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வெண்பட்டு தரிசனம்
22/7/2026 8ஆம் நாள் தான் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு நடக்குது. ஏன்னா அன்னைக்கு நைட்டுங்க நடக்கும்போது அடுத்த நாள் விடிஞ்சிருது. எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு 9 நாள் கணக்கு வந்து விரதத்தை பூர்த்தி செய்யப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த 22ஆம் தேதி இரவு அம்பாளுக்கு பல்வேறு மாவட்டங்கள் ரூபமாக ஷீர் எடுத்துட்டு வருவாங்க. அதாவது நமது ஆலயத்தில் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொரு பக்தர்களும் தன்னுடைய நன்றிக்கடன் செலுத்தும் ரூபமாக, அன்னைக்கு சந்தோஷம் கொடுக்கும் ரூபமாகவும் மற்றும் தங்களால் முடிந்த ஒரு நன்றிக்கடன் ரூபமாகவும் அம்பாளுக்கு சீர் கொண்டு வருவாங்க. சீர்னா என்ன அப்படின்னு சொல்லி, நம்மளால முடிஞ்சதை ஒரு சின்ன சர்க்கரை கூட வச்சு அம்மா என்னால் இதுதான் முடியும் அப்படின்ற சீர் கொண்டுட்டு வந்து அம்பாளுக்கு படிச்சு இங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்துக்கோ இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ பிற்பாடு அது பிரசாதமாக கொடுக்கப்படும். அது மாதிரி சீர் படைப்பாங்க. வேண்டுதலை வச்சவங்க, வேண்டுதலை நிறைவேறினவங்க எல்லாருமே அன்றைய தினம் எல்லாருமே மாங்கல்யம் சாத்துறவங்க எல்லாருமே அன்னைக்கு நடக்கும். இந்த சீர் அன்னை எதிர்பார்ப்புடன் நடக்கும். அம்பாள் உற்சவமூர்த்தியோட வருவாங்க. எல்லா பக்தர்களும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 1000-2000 சீர்தட்டு வரும். அவ்வளோ சீர்தட்டுக்கும் அம்பாள் கோலாகலமாக வான வேடிக்கை, வண்டி வேடிக்கை, மாடு, குதிரை, தாரை, தப்பட்டை, மேலதாளங்கள் முழக, வான வேடிக்கை முழக அம்பாள் வலம் வருவாங்க. வலம் வரும் பொழுது கம்பீரமாக வருவா. என் பிள்ளைகள் எனக்காக செய்யப்படக்கூடிய பெரிய உபசரிப்பை நான் கண்டு கழிக்கின்றேன். மகாராணி வந்து தேரில் அமர்ந்து வரும் பொழுது தன் பிள்ளைகள் எல்லாம் முன்னே படைச்சூழ நடக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய காட்சின்றது இந்த சன்னிதானத்தில் நான் உணர்ந்தேன். அது முடிஞ்ச கையோடையே அம்பாளுக்கு 6 மணிக்கு அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் அடிமாலை சுமந்த ஒவ்வொருவரும் பாலாபிஷேகம் செய்யணும். 6 மணிக்கு அபிஷேகம் நடந்து 7 மணிக்கு கொடுத்துருவாங்க. அம்பாள் தீராத நோய் தீச்சட்டி எடுக்கும் பொழுது தவயோக தீபம் ஏற்றி அன்னை வருவார். வரும் பொழுது எப்போ திரை விலகுன்னு தெரியாது. 9லேருந்து 12 மணிக்குள்ளே சொல்லியிருக்காங்க. போன வருஷம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் 9 மணிலேருந்து 12:01 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டாலும் திரை விலகும். திரை விலகும் பொழுது 9 நொடி திரை விலகும். 9 நொடி திரை விலகும் பொழுது யார் வெண்பட்டை தரிசனம் செய்கின்றானோ அவன் வாழ்வில் வெற்றி மட்டுமே முழுமையாக காணுவான். போர் தொடுக்கலாம், வாழ்வினுடைய வாழ்க்கைக்கு போர் தொடுக்கலாம், ஆனால் வெற்றி அவனுக்கு நிச்சயமாக வெண்பட்டு தரிசனம் கண்டவனுக்கு மட்டுமே முழுமையாகும் அப்படின்னு சொன்ன உபதேசம் தான் உண்மையான உபதேசம். அன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த 9 நொடி வெண்பட்டு தரிசனத்தை எங்கு இருந்தாலும் அம்மாவினுடைய பக்தர்கள் தவற விடாதீர்கள். மடிமலை சுமந்தவர் தான் அபிஷேகம் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, யார் வேணாலும் பாலாபிஷேகம் அன்றைய தினம் பண்ணலாம். எல்லாரும் கருவறையில் இருக்கக்கூடிய சுயம்பு அம்மாவிற்கு அன்றைய தினம் பாலாபிஷேகம் நடைபெறுது. 4 மணிலேருந்து 7 மணி வரையிலும் 6 மணி வரையிலும் நடைபெறுது. கண்டிப்பாக எல்லாரும் பாலாபிஷேகம் செய்யுங்க. பாலாபிஷேகத்தினுடைய தத்துவம் பண்டியவர்களுக்கு தெரியும், அதனுடைய அற்புதம் பண்டியவர்களுக்கு தெரியும். இன்னும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அம்மா மட்டுமே முழுமையானவள், கிடைத்த ஒரு நல்வழியையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக விட்டு விடுவதும், யாரோ சொல்கின்றார்கள் என்று விட்டு விலகுவதும் மிகவும் முட்டாள்தனமான விஷயம். நமக்கு அம்மா கிடைக்கிறது நம்மளுடைய உரிமை. அந்த தாய் நமக்கு கிடைச்சிருக்கா, அவளுக்கு மடிமாலை சுமக்கிறது நம்மளுடைய உரிமை, நமக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். நமக்கு அந்த அம்மாவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வச்சு அவளுடைய வெண்பட்டு தரிசனத்தை வா என்கின்ற ஆணைக்கு இணங்க நம்மளை அழைப்பது அவளுடைய உத்தரவாதம். எல்லா மாவட்ட மாநில பக்தர்களுக்கும் இந்த தொகுப்பு ரூபமாக எல்லாரும் ஆஷாட நவராத்திரிக்கு வந்துடணும். இது அம்மாவினுடைய வரவேற்பை நினச்சிக்கிங்க. அதே போல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆடிப்பாடி கொண்டாடி மனமகிழ்ந்து அம்மாவை சரணாகதி அடையணும். சரணாகதி அடைஞ்சு வெண்பட்டு தரிசனம் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறேன். அன்னதானத்திற்காக கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆலயத்தினுடைய ஒரே நம்பர் மட்டும்தான் 93 61 23 27 94. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன அனுப்புறீங்கன்னு தொடர்பு கொண்டு அதை வந்து ஆலயத்தில் நீங்கள் அதை கொடுத்து உங்களுடைய பேர் என்ட்ரி போட்டு நீங்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் என்னென்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி போட்டு ரெசிப்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஜெய் வராகி.